திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பல்லாங்குழி என்றால் என்ன மற்றும் அதன் வரலாறு வகைகள் பற்றி பார்க்கலாம். பல்லாங்குழி என்பது பொதுவாக பெண்கள் விளையாடும் ஒரு விளையாட்டு. இந்த முதற் பூப்படைந்த பெண்ணின் தீட்டுக்குரிய காலத்திலும் கருவுற்ற பெண்கள் அமர்ந்து பொழுதுபோக்குவதற்கும் இந்த விளையாட்டை இப்பொழுது ஆடிப்பார்க்கிறார்கள். தமிழர்களின் பண்பாட்டு மரபினில் பெண்ணுக்குரிய சீர்வரிசை பொருள்களில் பல்லாங்குழியும் ஒன்றாக இடம்பெறுகிறது. பல்லாங்குழி ஆட்டம் பற்றி தேவநேய பாவாணர் தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள் என்ற தம் நூலில் முதலாக எழுதினார். பின்னர் பேராசிரியர் தாயமலா அரவாணன் பல்லாங்குழி என்ற விரிவான நூலை எழுதியுள்ளார். உலகெங்கிலும் பல்லாங்குழி ஆட்டம் சில மாறுதல்களுடன் பழங்குடிகளிடம் விளங்கி வருகிறது. இதன் அமைப்பு: பல்லாங்குழி என்பது மரம் அல்லது உலோகத்தாலான ஒரு விளையாட்டுச் சாதனம். அதில் இருவரிசையில் 7 குழிகள் இருக்கும். இருவரிசையிலும் சேர்த்து 14 குழிகள் இருப்பதால் 14 குழி விளையாட்டு என்பதை பல்லாங்குழி என அழைத்தனர். பின்னர் பல்லாங்குழி என அழைக்கப்பட்டது. பொதுவாக புளியங்கொட்டையை வைத்தோ அல்லது ஏதாவது பெரிய விதைகளையோ அல்லது சோழிகளையோ ஆடுபொருளாக வைத்து இவ்விளையாட்டு ஆடப்படுகிறது. ஆட்ட வகைகள்: பல்லாங்குழி ஆட்டத்தினுடைய வகைகளாக 4 குறிப்பிடுகிறார் பாவாணர். பேராசிரியர் தாயமலா அரவாணன் பல்லாங்குழி ஆட்டத்தின் 8 வகைகளை குறிப்பிட்டு அவற்றின் வேற்று பெயர்கள், குழிகளின் எண்ணிக்கை, ஒரு குழிக்காய்களின் எண்ணிக்கை மற்றும் அவ்வகைகள் ஆடப்படும் பகுதிகள் என விரிவான அட்டவணை தந்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் ஆய்வு செய்து எழுதப்பட்ட நூலாகும் இது. பல்லாங்குழி ஆட்டத்தின் அடிக்கூறுகளை பின்வருமாறு வரைய செய்து கொள்ள முடியும். இருவர் ஆடு பல்லாங்குழி ஆட்டத்தில் குழிக்கு 5 காய்களாக, ஆளுக்கு 7 குழிகளாக துல்லியமாக சமத்தன்மையுடன் ஆட்டம் தொடங்குகிறது. தன்னுடைய காய்களை எடுத்து ஒருவர் ஆட்டம் தொடங்குகிற பொழுது முதன்முறையாக சமத்தன்மை குலைகின்றது. அடுத்த ஆடுபவர்கள் குழியில் காய்கள் இழப்புக்கு உள்ளாகின்றன. சுற்றி காய்களை இட்டு வந்து ஒரு வெற்று குழியினை துடைத்து அடுத்த முதலில் இட்ட 5 காய்களுக்கு பதிலாக நிறைய காய்கள் கிடைக்கின்றன. ஆட்டத்தில் மற்றும் ஒரு இடைநிகழ்வு ஏற்படுகிறது. ஒரு வெற்று குழியில் ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு காயினையும் இட்டு வரும்போது அது 4ஆக பெருகியவுடன் அதனை பசு என்ற பெயரில் அந்த குழிக்குரியவர் எடுத்துக்கொள்கிறார். இந்த விளைவாக ஆட்ட தொடக்கத்தில் இருந்து 5 காய்கள் மீண்டும் ஒரு குழிக்கு ஒருபோதும் திரும்ப கிட்டுவதே இல்லை. காய்களை இழந்தவர் தன்னுடைய பகுதியில் 3 குழிகளை காலியாக விட்டுவிட்டு ஆட்டத்தை தொடர வேண்டும். அந்த குழியில் எதிரி காய்களை போட மாட்டார். சில இடங்களில் தோற்றவரும் போட மாட்டார். இப்போது தோற்றவருடைய குழி இழப்புக்கு ஒரு நிரந்தரமின்மை ஏற்படுகிறது. ஆட்ட இறுதியில் ஒருவர் தோற்று போகிற போது அவர் கையில் எஞ்சியிருக்கின்ற காய்கள் ஒரு குழிக்குரிய 5 கூட இல்லாமல் 4ஆக இருந்தால் குழிக்கு ஒவ்வொரு காயினை இட்டு ஆட்டம் தொடர்கிறது. இதற்கு கஞ்சி காய்ச்சுதல் என்று பெயர். கஞ்சி என்ற சொல் வறுமையினை உணர்த்தும் குறியீடாகும். தோற்றவர் ஒரு காய் கூட இல்லாமல் தோற்கின்ற போதே ஆட்டம் முழுமை பெறுகிறது. இதுதான் பல்லாங்குழியை பற்றிய வரலாறுகள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எனது மிக்க நன்றி.